அன்பும் தயாபரமும் நிறைந்த ஐஸ்வர்யமுள்ள நல்ல பிதாவே, அப்பா இந்த நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரே இந்த ஆராதனை உங்களுடைய கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரே உங்களை விடுதலையோடு துதிக்க ஆராதிக்க கர்த்தர் நீங்களே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஐயா. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறேன் சுவாமி. வார்த்தையை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா உங்களுடைய வல்லமையான வார்த்தையினோட ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் கர்த்தர் நீங்களே மாற்ற வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பாரத்தோடு வேதனையோடு தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட உங்களுடைய வார்த்தையானது பேச வேண்டுமாய் கர்த்தர் நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஐயா. அப்பா இந்த நாளிலும் கூட சுவாமி ஆண்டவரே இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீங்களே ஒவ்வொருவரோடும் கூட அசைவாட வேண்டுமாய் வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜபிக்கிறேன் சுவாமி. முழுமையாக இந்த ஆராதனை உங்களை திருக்கரத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிறேன். ஆமென். தீமை அனைத்தையும் நன்மையாக மாற்றுவீரே, எந்தன் வாழ்வில் அதிசயம் செய்பவரே செய்பவரே. அல்லேலூயா பாடுவே, அல்லேலூயா பாடுவே, ஆராதிப்பே உயர்த்துவே இயேசுவையே இயேசுவையே. ஆராதிப்பே தீமை அனைத்தையும் நன்மையாக மாற்றுவீரே, எந்தன் வாழ்வில் எந்தன் வாழ்வில் ஒரு அதிசயம் செய்பவர் செய்பவர் செய்பவரே. அல்லேலூயா பாடுவே, praise hallelujah பாடுவே, ஆராதிப்பே உயர்த்துவே இயேசுவையே இயேசுவையே. ஷாலோம் உம் சமாதானம் என் வாழ்வில் தந்தீரே, யெகோவா நிசியே எங்கள் ஜெய கொடியே, உம்மையே ஆராதிப்பே. Come on, யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் என் வாழ்வில் தந்தீரே, எங்கள் ஜெய கொடியே உம்மையே உம்மையே ஆராதிப்பே. அல்லேலூயா பாடுவே, அல்லேலூயா பாடு, ஆராதிப்பே ஆராதிப்பே
கொலோசேயர் 2:6 தொடக்கம் 15 வரை. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயையான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணமானவர்களாயிருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலைத்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்திலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகள் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 10,000ங்களில் அழகானவர் சுந்தரரே மாவல்லவரே. 10,000ங்களில் அழகானவர் சுந்தரரே மாவல்லவரே. உம் நாமம் மிக இனிமை, உம் தியாகம் மகமேன்மை. உம் நாமம் மிக இனிமை, உம் தியாகம் மகமேன்மை. தந்தை தாய்க்கும் மேலானவர், உற்றார் நண்பர்க்கும் மேலானவர். தந்தை தாய்க்கும் மேலானவர், உற்றார் நண்பர்க்கும் மேலானவர். நேசித்தீர் எனக்காய் நின்றீர், நேசரே ஜீவநாதனே. நேசித்தீர் எனக்காய் நின்றீர், என் நேசரே ஜீவநாதனே. நேசித்தீர் எனக்காய் நின்றீர், நேசரே ஜீவநாதனே. நேசித்தீர் எனக்காய் நின்றீர், என் நேசரே ஜீவநாதனே. சிலுவை சுமந்தீர் எனக்காகவே, தகுதியாக்கினீர் என் இயேசுவே. சிலுவையை சுமந்தீர் எனக்காகவே, தகுதியாக்கினீர் என் இயேசுவே. உம் காயம் சுகம் தந்ததே, உம் ரத்தம் சுத்தம் செய்ததே. உம் காயம் சுகம் தந்ததே,
ரூபம் இல்லாமல் இருப்பவரே, அழகும் சௌந்தர்யம் உள்ளவரே, ரூபம் இல்லாமல் இருப்பவரே. பரிசுத்தமுள்ள எங்கள் இயேசுவே, நீர் எங்களுக்காக மனுஷர் கோலமாய் மாறி எனக்காக ஜீவனை தந்து என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாயிருக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். உம்மை ஆராதிக்காமல் யாரை நாங்கள் ஆராதிப்போம் அப்பா? மனிதனாய் மாறி நீர் வந்தீர், உம்மை போல் என்னை மாற்றினீர். மனிதனாய் மாறி நீர் வந்தீர், உம்மை போல் என்னை மாற்றினீர். 10,000ங்களில் அழகானவர், சுந்தரரே, மாவல்லவரே. 10,000ங்களில் அழகானவர், சுந்தரரே, மாவல்லவரே. உம்மொருவருக்கே இயேசு, உம்மொருவருக்கே, உம்மொருவருக்கே இயேசு, உம்மொருவருக்கே, உம்மொருவருக்கே இயேசு, உம்மொருவருக்கே. என் வாழ்வின் ஆராதனை உம்மொருவருக்கே. முழங்காலில் என் தலை என்றும் தாழ்த்தி, என் உயிருள்ள நாளெல்லாம் உயர்த்துவேன். முழங்காலில் என் தலை தாழ்த்துவேன், என் உயிருள்ள நாளெல்லாமே. அல்லேலூயா, 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 ஆமென். லூக்கா 11:1-13 வரை. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும் போது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்து கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்கள் ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். பின்னும் அவர் அவரை நோக்கி, உங்களில் ஒருவன் தன் சிநேகிதனாயிருக்கிறவனுக்கு பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமா என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. நீ 3 அப்பங்கள் எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரயோத்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாது, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனா இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனை கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் மறந்து கேட்டுகிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் அவனும் பெற்றுக் கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பன் அழைக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பன் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவலை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றேன். நான் மெலனி. கர்த்தருடைய வார்த்தையை மீண்டும் ஒரு முறை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள கிடைத்தமையை நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பாக்கியமாகவும் எண்ணுகின்றேன். லூக்கா 11ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த முக்கியமான காரியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த பகுதியில் கர்த்தருடைய ஜெபம் என்று நாம் அழைக்கும் ஒரு பகுதியும் சீடர்களுக்கு கற்பிக்கும் படிக்கு இயேசு பயன்படுத்திய 2 உவமைகளும் அடங்கியிருக்கின்றது. நல்லது. நாம் இந்த முதல் பகுதியை பார்க்கும் போது சீடர்கள் ஜெபத்தை பற்றி அதிகமாக அவரிடம் கேட்டு அறிய விரும்பினார்கள் என்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அவர்கள் ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு இயேசுவிடம் கேட்டார்கள். இந்த ஆர்வம் அவர்கள் தங்கள் போதகரை போல இருக்க அல்லது இயேசுவை போல இருக்க வாஞ்சித்த ஆசையை காண்பிக்கின்றது. இன்று நம்மை பார்த்து நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. உண்மையிலே நாம் அப்படி இருக்கிறோமா? ஆனால் இயேசுவை போல மாற நாம் பசித்தாகத்தோடு இருக்கிறோமா? அப்படி இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் அவரை போல மாற நாம் அதிக கவனத்தை செலுத்துவோம். இயேசு அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த மாதிரி வடிவான ஜெபத்தில் அவர் பிதாவை நோக்கி கூப்பிடுவதற்கூடாகவும் பிதாவுக்கு மகிமையை கொடுப்பதற்கூடாகவும் தொடங்குகிறார். அங்கே அவர் உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பது கூடாக ஆரம்பிக்கின்றார். இவ்விதமாக நாங்களும் நம் ஜெபங்களை தொடங்கும் போது அது நம் இதயத்தை சரியான மனநிலையில் வைத்துக்கொண்டு ஜெபத்திற்குள் போக உதவுகின்றது. நாம் அதை விசுவாசித்து வாழ வேண்டும். உண்மையில் பரலோக குடிமக்களாக இருப்போமானால் இங்கே இந்த பூமியில் நாம் கவனத்தை ஈர்க்கும் சிறிய விஷயங்களை குறித்தும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். இயேசுவுக்குள் நித்தியம் என்ற பரிசின் மீது நாம் கண்களை வைக்க பழக வேண்டும். இந்த ஜெபத்தின் அடுத்த பகுதி எதை பற்றியது என்றால் எமது அன்றாட தேவைகளை பற்றியதாக காணப்படுகின்றது. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். அந்த நாளுக்கு தேவையான உணவு எங்கிருந்து வரப்போகிறது என்று உண்மையிலே தெரியாத நிலையில் நம்மில் சிலர் இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் நாம் எப்போதும் உணர்வதை விட மிக அதிகமாக நாம் கர்த்தரை சார்ந்து இருக்க பழகுவோம். வேதாகமத்தில் கர்த்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பெயர்களில் ஒன்றுதான் யெகோவா ஈரே. அதாவது கர்த்தர் நம் தேவைகளை சந்திப்பார். நாம் இருக்கும் இடத்திலேயே அவர் நம்மை காண்கின்ற தேவனாக இருக்கின்றார். இன்றைக்கு தேவையான அப்பத்திற்கூடாக கூட நமக்கு அவரை நம்ப முடியும். நமது கிறிஸ்தவ விசுவாசத்தில் மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு நடைமுறையாகும். நமக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நமக்கு எதிராக பாவம் செய்தவர்களுக்கும் நாம் மன்னிப்பு கொடுப்பதை போல நம்முடைய பாவங்களுக்காக நம்மை மன்னிக்கும்படி நாம் கர்த்தரிடம் கேட்கிறோம். மற்றவர்களை மன்னிப்பதன் மூலமாகவே நாம் இந்த கிருபையை பெறுகின்றோம் என்பது கவனிக்கத்தக்க முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நாம் மற்றொரு நபர் மீது கோபத்தையோ வெறுப்பையோ வைத்திருக்கும் போது அது உண்மையில் நம் சொந்த உடலில் நாம் விஷத்தை வைத்திருப்பதற்கு சமானமாய் இருக்கின்றது. மன்னிப்பு கொடுக்கும் போது அது நம்மை விடுவிக்கின்றது. நமக்கு தீங்கு செய்த நபரை மட்டுமல்ல, அது நம்மையும் விடுவிக்கின்றது. இந்த மாதிரி வடிவ ஜெபத்தின் இறுதி வரிகள் வேண்டுதல்களாக காணப்படுகின்றது. எங்களை சோதனைக்குட்படாதபடி தீமையினின்று நம்மை ரட்சித்துக் கொள்ளும் என்பதாய் அமைந்திருக்கின்றது. இந்த பூமியில் வாழ்ந்த நம் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை என்பது என்ன என்று நன்கு தெரியும். அவர் இந்த பூமியில் ஒரு மனிதனாக வாழ்ந்தார். ஆகவே சோதனை எப்படி இருக்கும் என்பதை அவர் அறிவார். இந்த ஜெபத்தில் சோதனையின் வழிகளில் விழுவதை பிதா தடுக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். உண்மையிலே ஆண்டவரே, இன்று நமக்காகவும் அதை செய்வீராக. தகப்பனே, நமக்கு முன் வரும் சோதனைகளுக்கு அடிபணியாமல் அல்லது விழுந்து விடாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள்.
தொடர்ந்து வரும் இந்த முதல் உவமையில் நாம் தொடர்ச்சியாக விட்டுவிடாமல் ஜெபத்தில் கேட்க வேண்டும் என்பதை காண்பித்து கொடுக்கின்றார். இந்த உவமையில் அவர் கூறுகின்ற காரியம்தான் இவைகள் வாக்குத்தத்தங்களோடு இணைந்திருக்கின்றபடியால் நாம் தொடர்ந்தும் ஜெபத்தில் கேட்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் தேவனிடம் கேட்பது மட்டுமே. நாம் கேட்பது எதுவோ அது நமக்கு கொடுக்கப்படும். அது மிகவும் எளிமையான ஒரு காரியமாக காணப்படுகின்றது. உண்மையிலே நம்முடைய பரமபிதா நமக்கு நல்ல பரிசுகளை ஈவுகளை தர விரும்புகிறார். கேட்பது, ஜெபிப்பது, பரலோக கதவை தட்டுவது எல்லாம் நம்முடைய பங்காக காணப்படுகின்றது. நாம் கேட்காததால் எத்தனையோ நல்ல பரிசுகளை பிதா உங்களுக்கும் எனக்கும் இன்னும் கொடுக்காமல் இருக்கின்றார். அதை தெரிந்து கொள்ள அல்லது பெற்றுக்கொள்ள நாம் விரும்பவில்லை என்று நினைக்கிறேன். எனவே கேளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிதா நாம் ஒவ்வொருவரையும், உங்களையும் என்னையும் அவருடன் தொடர்பு கொள்ளவும், ஒவ்வொரு நாளும் அவருடனான உறவில் இருக்கவும், அவரிடத்திற்கு நெருங்கி வரவும், வெறுமனே பேசுவதற்கு மட்டுமல்ல, அவர் சொல்வதை கேட்பதற்கும் அவரோட நேரத்தை நாம் செலவிடுவதை விரும்புகிறார். இவைகளை நாம் இந்த ஜெபத்தில் கூறும் வார்த்தைகள். ஆனால் நமது தொடர்பாடலில் முக்கிய பகுதி வெறுமனே நாம் பேசுவது மட்டுமல்ல, அவர் பேசுவதை கேட்பதும் அல்லது செவி கொடுத்தலும் ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. எனவே இந்த வாரம் நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்க நேரத்தை ஒதுக்குங்கள். பிதா நம்முடன் அந்த நேரத்தை செலவழிக்க ஏங்குகின்றார். அது இனிமையான ஒரு ஐக்கியமாக காணப்படுகின்றது. எனவே இன்று நாம் அவரிடம் பேசவும், குறிப்பாக நல்ல ஈவுகளை அவரிடம் கேட்கவும் சிறிது நேரத்தை ஒதுக்கி கொள்ளுவோம். நாம் அவரிடம் நெருங்கி வருவதை அவர் மிகவும் விரும்புகின்றார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அவரிடம் கேட்பது மட்டும்தான். அந்த இறுதி உவமை ஒரு மகன் மீனை கேட்பது பற்றியதான உவமையாக காணப்படுகின்றது. ஒரு மகன் தன் தகப்பனிடம் மீனை கேட்டால் அதற்கு பதிலாக அவன் தன் மகனுக்கு பாம்பை கொடுப்பானோ? நிச்சயமாகவே இல்லை. ஒரு நல்ல தகப்பன் தன் மகனுக்கு அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டான். நமது பரலோக தந்தை நமக்கு எப்போதும் நல்ல ஈவுகளையே தர விரும்புகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரிடம் கேட்பது மட்டும்தான். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எத்தனை முறை ஒரு அதிசய கரம் என்னை தொடர்ந்தது, எத்தனை முறை என்னை தாங்கி பிடித்தது, எத்தனை முறையோ இதை வார்த்தையால் பிறரிடம் வர்ணிக்க நினைத்தேன். அத்தனை முறையும் திக்குமுக்காய் ஆடி போனேன். தோல்வியின் கடையாந்திரம் பார்த்தவன், கண்ணீரை தேக்கி உருகி நின்றவன், அழகாய் அவரின் நிழலில் நின்றவன். இதுதான் வாழ்க்கையின் அழகே. கடும் புயலின் வாழ்வில் வந்தும் கலங்காமல் கடக்கிறேன். பெரும் இடிகள் வாழ்வில் விழுந்தும் அசையாமல் நிற்கிறேன். பெரும் கடல்கள் தாண்டி தாண்டி மீண்டும் மிதக்கிறேன். என் கப்பலின் அடித்தட்டு என் இயேசு இருக்கிறார். கடும் புயலின் வாழ்வில் வந்தும் கலங்காமல் கடக்கிறேன். பெரும் இடிகள் வாழ்வில் விழுந்தும் அசையாமல் நிற்கிறேன். பெரும் கடல்கள் தாண்டி தாண்டி மீண்டும் மிதக்கிறேன். என் கப்பலின் அடித்தட்டு என் இயேசு இருக்கிறார்.
அலையில் ஆறாத பாசம், ஆறாத காயங்களாற்றும் கண்ணீரில் விலகாமல் ஒரு நொடியும் விடாத நேசம். கடல் அலையில் ஆறாத பாசம், ஆறாத காயங்களாற்றும் கண்ணீரில் விலகாமல் தோல்வியின் கடையாந்திரம் பார்த்தவன், கண்ணீரை தேக்கி உருகி நின்றவன், அழகாய் அவரின் நிழலில் நின்றவன். இதுதான் வாழ்க்கையின் அழகே. கடும் புயலின் வாழ்வில் வந்தும் கலங்காமல் கடக்கிறேன். பெரும் இடிகள் வாழ்வில் விழுந்தும் அசையாமல் நிற்கிறேன். பெரும் கடல்களை தாண்டி தாண்டி மீண்டும் மிதக்கிறேன். என் கப்பலின் அடித்தட்டு என் இயேசு இருக்கிறார். கடும் புயலின் வாழ்வில் வந்தும் கலங்காமல் கடக்கிறேன். பெரும் இடிகள் வாழ்வில் விழுந்தும் அசையாமல் நிற்கிறேன். பெரும் கடல்களை தாண்டி தாண்டி மீண்டும் மிதக்கிறேன். என் கப்பலின் அடித்தட்டு என் இயேசு இருக்கிறார். கூட நாங்கள் வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, சுவாமி அப்பா, அந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே நீர் தொட்ட கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, வார்த்தையை நிமித்தமாக விசுவாசம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அதிகரிக்கப்படணும். ஆண்டவரே ஆண்டவரே விசுவாசத்தை ஒவ்வொருவரும் இழந்து விடாதபடி விசுவாசத்தையோடு ஆண்டவரே சுவாமி அவர்கள் நடக்க நீர் கிருபை தாரும், வழி நடத்தும், பொறுப்படுங்க சுவாமி. அதே போல ஆண்டவரே தேவதாசனையும் கூட நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ள நோயிலிருந்து ஆண்டவரே என் ஜனங்கள் படுகிற ஆண்டவரே இந்த பிரச்சனை போராட்டங்கள் இருந்து எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலை, ஒரு சமாதானத்தை நீர் கட்டளையிடணும். ஆண்டவரே இந்த கொள்ள நோயிலிருந்து என் தேசத்தை நீர் விடுதலை ஆக்கணும். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியான ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட அவர் வரவரைக்கும் இருப்பதாக. ஆமென்.